அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்க இன்றைக்கு என்ன காணொலி பார்க்க போறீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமை. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை வந்து ஒரு சிம்பிளா தான் நான் சமையல் செய்ய போறேன். அது என்ன சமையல்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, புளி சாதம். அதாவது இந்த புளியெல்லாம் கரைச்சு இப்போ கோயில் எல்லாம் குடிப்பினம் அந்த அதை வந்து புளியோதரை அண்டிவினம், புளி சாதம் அண்டிவினம், புளிச்சோறு அண்டினம், என்ன பேர் நிறைய பேர்லாம் சொல்றேன். நான் வந்து புளி சாதம் பேர் வச்சிருக்கிறேன் இன்றைக்கு அந்த சோறுக்கு வந்து. அதுதான் இன்றைக்கு நான் சமைக்க போறேன். அதோட நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, எங்களை விஆர் பிளாக் யூடியூப் சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. அதோட பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு காணொலியும் நீங்க தொடர்ந்து பார்க்க கூடியதா இருக்கும். ஓகே, நாங்க இப்ப புளி சாதம் என்னன்னு செய்யறேன்னு சொல்லி பாப்போம் வாங்க. இப்ப வந்து நாங்க புளி சாதம் செய்யறதுக்கு வந்து இங்க வந்து தண்ணிய வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கிறோம் சோறு சமைக்கிறதுக்காண்டி. அதுக்கு என்ன அரிசி எடுத்துருக்கோன்னு சொன்னா, வெள்ளை பொன்னி அரிசி தான். இது வந்து ஒரு சுண்டு பொன்னி அரிசி தான். நாங்க 2 பேருக்கு இருந்தபடியே எங்களுக்கு ஆணும் ஒரு சுண்டு அரிசி. அதான் சின்ன பானையில என்னக்குள்ள வச்சிருக்கேன். வெள்ளை பொன்னி அரிசி. மற்றது முக்கியமானது புளி சாதத்துக்கு புளி. பாத்தீங்கன்னு சொன்னா புளி வந்து ஊற வச்சிருக்கிறேன். மற்றது வந்து ஒரு வெங்காயம் எடுத்திருக்கிறேன். மற்றது கறிவேப்பிலை. மற்றது செத்தல், ஒரு 5-6 செத்தல் எடுத்து வச்சிருக்கிறேன். இது பாத்தீங்கன்னு சொன்னா கடலை பருப்பு வந்து ஊற வச்சிருக்கேன். நீங்க ஊற விடாமலும் நீங்கள் தாளிச்சு எடுக்கலாம். நான் வந்து ஊற வச்சிருக்கேன். ஊற வச்சா கொஞ்சம் வேணும் டேஸ்டா இருக்கும் பொரிய, அதுக்காண்டிதான். மற்றது வந்து முக்கியமானது கடுகு. மற்றது வெந்தயம். மற்றது பாத்தீங்கன்னு சொன்னா மஞ்சள் தூள் தேவையான அளவு. கணக்கு இல்ல, கலருக்காண்டி போடலாம். இது இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உப்பு. எப்பவுமே புளி சாதத்துக்கு வந்து முக்கியமானது புளியும் உப்பு. எந்த சாப்பாடா இருந்தாலும் உப்பு முக்கியம் தானே. அதுக்காண்டி தூள் உப்பு தான் எடுத்திருக்கிறேன். இவ்வளவுதான் நாங்க புளி சாதம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இப்ப வந்து சோறு சமைக்கணும். அதுக்கு தண்ணி நல்லா கொதிச்ச அப்புறம் அரிசியை கழுவிட்டு போடணும். வந்து நல்ல சின்ன சின்னனா ஒட்டி இருக்கும். சின்ன வெங்காயம் என்ன நல்லா இருக்கும் வாசத்துக்கு. பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் இல்லை இன்றைக்கு. கும்பலி விட்டு கொதிக்குது பாத்தீங்களா. இப்ப கழுவி அரிசிய போடுவோம். அடுப்பு நல்லா எரியிட்டு அதோட தண்ணி நல்லா கொதிச்சபடியா பாத்தீங்களா. பக்கம் அரிசி வந்து வெந்து ஒண்ணு வந்துடும். இப்ப வந்து சோறு நல்லா வெந்துட்டு பாருங்க. நான் ஒரு நாளும் இந்த பொன்னி அரிசி வாங்கி விட்டு சமைச்சது இல்ல. ஆனா நல்ல அரிசி வாங்க சின்ன இருந்துச்சு பாருங்க. வேகி வேற எப்படி இருக்கு, வெந்து வேற வேகி வேறன்னு சொல்றேன். அப்படி இருக்கு. சோறு நல்லா வெந்துட்டு நாங்க வடிக்க எடுக்கணும். வெளியில ஒன்றைதான் வடிக்க போறேன். மூடிட்டு வெளியில ஒன்றை வடிப்போம். நல்லா வடிச்சிட்டோம். வடிச்சிட்டு சட்டிகளை வந்து கொட்டி விட்டா ஆறிடும் சோறு. அதுக்காண்டிதான் கொட்டி வச்சிருக்கேன். இப்படி இல்ல பூ போல வந்தது பாத்தீங்களா சோறு. இந்த அரிசியில நான் ஒரு நாளுமே சமைக்கலாம் நல்லா இருக்கு. இந்த அரிசி சின்ன அரிசியா தான். இந்த பொன்னி அரிசி என்ன சின்ன அரிசி தான். சோறு நல்ல பெரிய சோறா வந்துரு பாத்தீங்களா. நாங்கள் புளி சாதத்துக்கு வந்து இந்த என்ன சொல்றது, அந்த கலவை வந்து தயார் செய்ய போறோம். சோறுக்கு போட்டு கின்ற கலவை. அதுக்கு வந்து சட்டியை வந்து அடுப்புல இருக்கும். சட்டி நல்லா காயட்டு நீட்டமா இருக்கு.
சரியான மழை வர போது போல இருக்கு, ஏன்னா சரியான வெக்கையா இருக்கு. வந்து தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் விட, உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இருந்தா நீங்க நல்லெண்ணெயும் விடலாம். தேங்காய் எண்ணெய் இப்ப வந்து எண்ணெய் நல்லா கொதிச்சிட்டு நாங்க கடுகு போடுவோம். ஓ, கடுகு வெடிக்கட்டும். அதுங்களா வெடிக்குது கடுகு. அதோட கொஞ்சம் வெந்தயம், அதோட ஊற வச்ச கடலை பருப்பு. நீங்க ஊற வைக்காம போடலாம், நான் ஊற வச்சு போட்டா கொஞ்சம் பொரிய டேஸ்டா இருக்கு. சரி, அதோட வந்து வெட்டி வச்ச வெங்காயம். அம்மா அதோட வெட்டி வச்ச வெங்காயம் போட்டாச்சு. இதை நல்லா வடிவா கலந்து விடுவோம். இந்த வெங்காயம் கடலை பருப்பு எல்லாம் நல்லா பொரியட்டும். நீங்கள் இதுக்கு வேணும்னு சொன்னா பிளம்ஸ் போடலாம், கஜு, கச்சான் எல்லாமே போடலாம். போட்டா நல்ல டேஸ்டா இருக்கும். எங்கள்கிட்ட அது ஒண்ணும் இல்லை, நான் இப்ப வீட்டுல இருந்த பொருட்களை வச்சுதான் இந்த புளிசாதம் வந்து தயார் செய்வேன். சோறு நல்லா இருக்கும், கொஞ்சம் ஆற விட்டுரும். அதான் ஆறுனா தான் நான் கிண்ட நல்லா இருக்கும். இதுல ரைஸ் எல்லாம் போட நல்லா இருக்கும் நினைக்கிறேன். இந்த அரிசி நான் தான் முதல் வாங்கி இருக்கிறேன். இந்த கடலை பருப்பு வெங்காயம் வந்து நல்லா பொரியணும். பொரிஞ்சாப்புலதான் செத்தல் போடணும். இப்ப செத்தல போட்டா செத்தல் வந்து கறியிடும். ஒரு 3/4 தட்டு வெங்காயம் பொரிஞ்சோண்டு வேற செத்தலும் கருவேப்பிலையும் போடணும். கறி வந்து வெட்டி வச்சு செத்தல போடுவோம். வெங்காயம் வந்து 3/4 தட்டம் பொரிஞ்சோண்டு வந்துட்டா நாங்க செத்தல போடுவோம். நல்லெண்ணெய் என்று சொன்னா நல்ல வாசமா இருக்கும். இது பொரிக்க தெரியுமா? இந்த கடலை பருப்பு வெங்காயம் எல்லாம் பொரிக்க ஒரு நல்ல ஒரு வாசம் வரும். மற்றது கருவேப்பிலை. இதெல்லாம் இப்ப நல்லா பொரியட்டும். இது வந்து ஊற வச்ச புளிய நல்ல வடிவா கரைச்சு எடுத்துட்டு, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா வெங்காயம், கடலை பருப்பு, செத்தல் எல்லாமே நல்லா பொரிஞ்சிட்டுது. இனி நாங்கள் கரைச்சு வச்ச புளிய விடுவோம். சொன்னா தேவையான அளவு உப்பு, நல்ல வடிவா இந்த புளி வந்து கொதிச்சு இந்த புளி இந்த பச்சை வாசம் இருக்குதானே அது வந்து நல்லா போய் இந்த எண்ணெய் வந்து பிரியும். இந்த புளிய விட்டு எண்ணெய் பிரியும். அப்பேக்கதான் நல்லாக்கும். அதுக்கிடையில நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா இந்த சோறை வந்து எங்களுக்கு தேவையான அளவு இந்த சட்டிக்கு போடுவோம். சைட்டால அப்படி பிரிஞ்சு கொண்டு வருது. இந்த புளி வந்து நடுவுக்கு வரும், எண்ணெய் வந்து சைட்டால பிரிஞ்சு கொண்டு வரும். இப்பதான் இந்த புளி வந்து கொதிச்சுட்டு தெரியும். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை வந்து நாங்க சிம்பிளாவே முடிச்சிட்டோம் எங்கட சமையல புளி சாதத்தோடயே. இதுக்கு வந்து கறியோடையும் சாப்பிடலாம், எதுவும் பொரியல் அல்லது குழம்பு வச்சும் சாப்பிடலாம். இன்னைக்கு வந்து நாங்க வந்து வீட்டை கத்தரிக்காய் குழம்பு தான் வச்சிருக்கிறோம், அதோட தான் சாப்பிட போறோம். இல்ல கத்தரிக்காய் வைக்கிறாரு என்ன கத்தரிக்காய் குழம்பு இல்லாட்டி இது வெறுமனையே சாப்பிடலாம், அப்படி புளி சாதமா சாப்பிடலாம். தெரியுமா, நல்ல டேஸ்டா இருக்கு. வீட்டுல இப்ப மிளகறி எல்லாம் மில்லியன்னு சொன்னா வெள்ளிக்கிழமை சாப்பாடு புளி சாதத்தோடய முடிச்சு.
வெங்கட விட்ட மிளகறி எது மில்லியன் சொன்னா பக்கண்டு இப்படி புளி சாதம் ஒரு வெங்காயத்தையும் சத்த மிளகாயும் கடுகையும் கடலை பருப்பையும் போட்டுட்டு பக்கண்டு செய்ய சாப்பிடலாம். கஜு புலம்ஸ்ன்னு சொன்னா இன்னும் நல்ல வாசம் கச்சாம்பருப்பும் போடலாம். எங்கிட்ட இல்ல அது உண்டு. இப்ப நல்ல வடிவா புளி கொதிச்சிட்டுது. நாங்க இறக்கி இனி சோத்துக்க நல்ல வடிவா கலந்து எடுப்போம். இதை என்ன செய்யணும்னு சொன்னா சுட சுடவே நல்லா வடிவா கலந்து விடும். நல்ல வாசமா இருக்குல்ல, புளிஇந்த வாசம் இருக்குல்ல, வேற லெவல்ல இருக்கு. நல்ல வடிவா கலந்து எடுத்தாச்சு. இனி என்ன செய்யுது? இனி சாப்பிடுறதா? இவ்வளவுதான் வேலை. இதுக்கு வேற ஒரு வேலையும் இல்லை, இவ்வளவுதான் வேலை. ஓகே, நான் நினைச்சேன் ஒரு நாள் சாப்பிடல. இந்த இதை முதலே பார்த்துக்கேன் புளி சாதம் செய்யறது. ஓகே, ஆனா என்ன உண்டு இதுக்குள்ள ஒரு பிளவு விட்டுட்டேன். என்னது? மஞ்சள் போட்டு அதுக்குள்ள மிக்ஸ் பண்ணிதான் கலரா வந்திருக்கு. மறந்துட்டேன். மஞ்சள் கொண்டு வச்சுட்டு மஞ்சள் போனா விட்டீங்க. மறந்துட்டேன். இப்ப நான் மஞ்சள் போட மறந்துட்டேனோ. அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா கொஞ்சம் புளி தண்ணியை விட்டுட்டு இதுக்குள்ள கொஞ்சம் மஞ்சளை போட்டு கலந்துட்டு இதுக்கு ஊத்தினா நல்ல கலரா வேணும். முதல் தடவை செய்தபடியா கொஞ்சம் பிளச்ட். இது அந்த காய்ச்சின மஞ்சள் முதலே காய்ச்சி இருக்கணும். நான் கொஞ்சம் புளி விட்டு காய்ச்சினேன். அது பிரச்சனை இல்லை. ஒரு கிளம்பு இப்பதான் அந்த சோறு கலர்ல வேற தெரியுமா? பாத்தீங்களா? இப்ப பாத்தீங்களா இல்ல கணக்கா வந்துச்சு. ஓ, இனி குளிச்சுட்டு வந்து சாப்பிடுறதான் வேலை. சுட சுட சாப்பிடணும். வாசமா இருக்கு பாத்தீங்களா? என்ன சும்மா வாசம். குளிச்சுட்டு ஓடிவாங்க சாப்பிட. பாத்தீங்களா எங்கட புளி சாதம் சூப்பரா ரெடி ஆயிட்டு. அதோட கத்தரிக்காய் குழம்பு சும்மா வேறுல டேஸ்ட்லேயே இருக்குது. இந்த சோறு அம்மா சாப்பிட்டு பறிச்சனுமா நல்லா இருக்காமண்டு. நாங்களும் எங்களோட வீட்டை ஃபர்ஸ்ட் டைம் இந்த புளி சாதம் நானே ஃபர்ஸ்ட் டைம் தான் சாப்பிட போறேன். கோயில் வழியெல்லாம் கொடுக்கறதா இந்த புளி சாதம்ன்றது. எங்கட ஊர் கோயில்ல இந்த புளி சாதம் கொடுக்குறே இல்ல. இங்க கூடுதலா பொங்கல் மற்ற சோறு நார்மல் சோறு எல்லாம் கொடுக்குறேன். ஆனா நான் திருவோணமலையில ஒரு கோயில்ல சாப்பிட்டேன். இந்த புளி சாதம் நல்லா இருந்தது. என்ன எனக்கு தெரியும், நானும் சாப்பிடவே இல்லை. உங்களுக்கு தெரியாது. ஆனா இது கூடுதலா இந்தியாவில எல்லாம் இது ஃபேமஸா செய்வேன். இந்த புளி சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம் இதெல்லாம் செய்ய சாப்பிடுறது கூட. இது பழுதாகாமலும் இருக்கும். இந்த சோறு கெடியில பழுதா போவாங்க. ஒரு நாள் ஃபுல்லா இருக்குமென்னு சொல்லிவினேன். எனக்கு தெரியல. இப்ப நான் சாப்பிட்டு பார்க்க போறேன் இப்படி இருக்குன்னு சொல்லி. வெறும் சோறாவே சாப்பிட்டு பார்ப்போம். அந்த மாதிரி தான் இருக்குமே. இது நல்லா இருக்கும். என்னமா புளி சேர்ந்ததானே சூப்பரா இருக்கும். நல்லா இருக்கும். கத்திரிக்காய் குழம்பு பாப்போம். கத்திரிக்காய் குழம்போட சாப்பிட்டு. கத்திரிக்காய் குழம்பு புளி குழம்பு தான், பொரிச்சு வச்ச புளி குழம்பு.
சாதம் வந்து நல்ல டேஸ்டா இருக்கு தெரியுமா? அந்த கத்திரிக்காய் குழம்பு போட்டு சாப்பிட நல்லா இருக்கு. நீங்கள் சாப்பிட்டு பாருங்க அப்படி இருக்காங்க. நீங்கள் சாப்பிடுங்க, நான் சாப்பிட்றேன். கடலை பருப்பு நல்லா பஞ்சது. இதோட வந்து நாங்கள் பிளம்ஸ், கச்சான், கஜு எல்லாம் போட்டு இன்னும் நல்லா இருந்திருக்கு. சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. சாதம் இந்த சோறு இருக்குது, அதை சாப்பிட்டு பாருங்க. இந்த சோறுல கொஞ்சம் தாரம் உங்களுக்கு சாப்பிட்டு பார்க்க அப்படி நல்லா இருக்குல்ல. இது கறி ஒன்றுமே தேவையில்லை. இது வந்து நடுவில் புளி சாதம், தயிர் சாதம் சாப்பிட மிளகுதி வாங்குற காசு மிச்சம் போல இருக்கு. அந்த காய்ச்சல் கடி மிளகுலாம் நல்லா இருக்கும். நாங்கள் ரசம் வச்சு போட்டு சாப்பிட்றது இப்படி சாப்பிட சூப்பராக இருக்கும். இந்த கடலை பருப்பு கடி கூட நல்லா இருக்கு. அந்த பொரிஞ்ச கடலை பருப்பு அந்த மாதிரி சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுங்க. சோறு நான் சாப்பிடுவேன் போட்டு நீங்க சாப்பிட்டு பார்த்தா இப்படி போட்டு சாப்பிடுங்க. வடிவா சாப்பிடுங்க. இப்படியே சாப்பிடாதான் சாப்பிடலாம். பேஞ்சு இருந்தா செஞ்சு சாப்பிடலாம். இப்படியே சாப்பிடலாம். இந்த சோறு நல்லா இருக்கு. புளிப்பு தன்மை தான் சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி கடலை பருப்பு இல்லை அது அதான் இதோட கச்சான் கஜுவெல்லாம் நல்லா பொரிச்சு போட்டிருக்கேன். நல்லா இருக்கும். நான் போட்டு சாப்பிடுவேன். சோறு நீங்க சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுங்க, எனக்கு வேணாம். நான் போட்டு சாப்பிடுவேன். ஒன்றும் கதையே தேவையில்லை. நல்லா இருக்கு. இப்படியே சாப்பிடலாம். நல்லா இருக்கா அப்பா? ஓகே, நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொடுத்தோம். சட்டியோட ஓகே, இதோட நாங்கள் இந்த காணொலியை முடிச்சு கொடுறோம். மீண்டும் ஒரு புதிய காணொலியோட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். உறவுகளை மிளகறி இல்லாட்டி பக்கம் புளி சாதம் செய்து சாப்பிடுவாங்க. சூப்பரா இருக்கு. நாங்களும் முதல் தான் செய்து நாங்க நல்லா இருக்கு. இன்னொரு சின்ன ஒரு குள்ள விட்டு மஞ்சள் அது பிரச்சனை. நாங்க பேருந்து கொஞ்சம் புளி விட்டுட்டு அந்த அதுக்குள்ள போட்டு மஞ்சள் இதை பச்சை மணம் எனக்கு மஞ்சள் கண்டிப்பா சூடாகிட்டு நாங்க போயிட்டு இதுக்கு ஊத்தி கண்டினா நல்லா இருக்கு. ஓகே, பாய் பாய். அப்பா கொஞ்சம்